ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியில் தற்போது கடைசி நேரத்தில் மாற்று வீரராக வந்து இணைந்திருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சுழற்பந்து வீச்சாளர் பார்த்திங்கன்னா, தற்போது சிஎஸ்கே அணிக்கு சவால் விடும் விதமாக அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருப்பது தற்போது சிஎஸ்கே ரசிகர்களை தூண்டும் விதத்தில் அமைஞ்சிருக்கு. இதனால் ஐபிஎல் துவங்குவதற்கு முன்பாகவே இந்த ஐபிஎல் சண்டை தற்போது சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் துவங்கும் அப்படின்னு தற்போது பிசிசி அட்டவணையை வெளியிட்டு இருந்தாங்க. முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ஆர்சிபி இந்த 2 அணிகளும் வந்து மோதுறாங்க. இரண்டாவது போட்டியில் சென்னை மற்றும் மும்பை இந்த 2 அணிகளும் வந்து மோத இருக்காங்க. இந்த போட்டிகள் பார்த்திங்கன்னா தற்போது ரசிகர்களிடையே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில் தொடர் துவங்குவதற்கு முன்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஒரு முக்கியமான வீரராக இந்த முறை பார்க்கப்பட்ட ஒரு பிரதான சுழற்பந்து வீச்சாளர் காயம் காரணத்தினால தற்போது தொடரில் இருந்து விலகுவதை அறிவிச்சிட்டாங்க. இதனால் மும்பை இந்தியன்ஸ் தற்போது பெரிய ஒரு சிக்கலில் மாட்டியிருந்தாங்க. ஆனால் அதற்கு சரியான நேரத்தில் ஒரு மாற்று வீரர் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த வீரர் தான் தற்போது சிஎஸ்கேவுக்கு சவால் விட விதமாகவும் பேசியிருக்காங்க. காயம் கண்ட வீரர் யார் அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இளம் சுழற்பந்து வீச்சாளரான அல்லா கசான்ஃபர். இவங்க தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காயம் ஏற்பட்டதன் காரணத்தினால தற்போது ஐபிஎல் தொடரில் விளையாட முடியாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதற்கு முன்பாக நடக்க இருக்கின்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலையும் அவங்க ஆப்கானிஸ்தான் அணிக்காக விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இந்த நிலைமையில தான் மற்றொரு ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளரான முஜிபுர் ரகுமான் தற்போது பார்த்தீங்கன்னா ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினால் தற்போது எடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஐபிஎல் மெகா ஏலத்தில் அன்சோல்ட் ஆகி இருந்ததன் காரணத்தினால இவரை தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா அவங்கள புக் பண்ணிட்டாங்க. தற்போது அவங்க மும்பை இந்தியன்ஸ் அணியோடு இணைந்தது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியோடு இந்த ஐபிஎல் தொடரில் விளையாடுவதற்கு இணைய இருப்பது எனக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நான் ஐபிஎல் தொடரில் இந்த அணிக்காக விளையாட வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கேன். அதுவும் சிஎஸ்கே மற்றும் மும்பை போட்டிகள் அப்படின்னாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தும். ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் பிரதானமான சுழற்பந்து வீச்சாளர்கள் நிறைய பேர் இருப்பதன் காரணத்தினால மும்பை இந்தியன்ஸ் அணியில் அவங்களுக்கு ஈடு கொடுத்து பந்து வீசக்கூடிய ஒரு சுழற்பந்து வீச்சாளராக கண்டிப்பாக நான் சவால் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலராகவும் இருப்பேன். இதனால் மும்பை மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையேயான போட்டியில் விளையாடுவதற்கு நான் ரொம்பவே ஆவலோடு காத்து கொண்டிருப்பேன். இரண்டாவது போட்டியை இவங்க 2 பேத்துக்கும் இடையில் இருப்பதே தற்போது எனக்கு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக அந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வெற்றிக்காக பாடுபடக்கூடிய ஒரு முக்கியமான வீரராக இருந்து நாங்கள் சிஎஸ்கேவை வீழ்த்தி அந்த வெற்றியை கொண்டாடுவோம் அப்படின்னு முஜிபுர் ரகுமான் அவர்கள் வீடியோ பேசி வெளியிட்டிருப்பது தான் தற்போது பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு சிஎஸ்கேவுடைய ரசிகர்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் அவரை விமர்சனமும் பண்ணி பேசி கொண்டிருக்காங்க. ஐபிஎல் அட்டவணையில் 2வது போட்டியிலேயே மும்பை மற்றும் சிஎஸ்கே இந்த 2 அணிகளும் மோதும் போட்டி சென்னையில் நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் முதல் போட்டியிலேயே மும்பை அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா விளையாட முடியாது. காரணம், கடந்த சீசனில் அவங்க மெதுவாக பந்து வீசியதன் காரணத்துக்காக அவங்களுடைய நன்னடத்தை புள்ளிகளில் ஒரு புள்ளி குறைக்கப்பட்டு ஒரு போட்டியில் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.